போலீஸ் கேமராமேன் லைட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு. அப்புறம் அவர் விசாரணை தொடங்கும் போது அவர்கிட்ட கேமராமேன்ட்ட கேட்டேன், சார் ஃபேன் ஆஃப் பண்ணுவான்னு கேட்டேன். ஆமாம் சார் நாய்ஸ் வருது. அவருக்கு இன்ஸ்பெக்டர் சொல்கிறதுக்கு பயம். நான் நமக்கு அடிக்கடி பண்ணுறோம்ல, அதனால் சார் ஃபேன் ஆஃப் பண்ணுங்க சார், நாய்ஸ் வரும், பிக்கப் ஆகாது. செல்வ பெருந்தகை காப்பாற்றுவதற்காக சென்னை மாநகர காவல் ஆணையாளர் அருண் அவர்கள் உத்தரவின் பேரில் சொன்னோன்னா 2 பேர் இல்லை நீங்கள் சம்மந்தெல்லாம் பேசுறீங்களா சார் 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 நீங்கள்கிட்ட கேள்வி கேட்டீங்க, என்ன பதில் சொன்னாலும் ரெக்கார்ட் பண்ணிக்க. நீங்கள் இல்லை நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் பேசுறீங்க, சம்மந்தம் இல்லாமல் பேசினாலும் ரெக்கார்ட் பண்ணுங்க சார், வீடியோ ஓடிட்டு இருக்கு, நீ அப்படியே ரெக்கார்ட் பண்ணுங்க. முதல் படம் மாதிரி அது அந்த பயணங்களில் கொடுத்த காசுக்கு மேலே நடிக்கிறாங்க அந்த வீடியோலன்ட்டு சொல்லியிருந்தீங்க. சிஎம் பேசுகிறார் அந்த வீடியோவில், எதை வச்சு அந்த மாதிரி சொன்னீங்கன்னா சார் சிஎம் வாரம் வீடியோ ரிலீஸ் பண்ணுறாரு, நேற்று கூட ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணார் பார்த்தீங்களா சூப்பராக ஆக அப்படின்னு அந்த வீடியோவில் பேசியிருப்பார், ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கலாம். அதில் எங்கெங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ சென்னை மாநகர காவல்துறை ஆணையாளர் அருண் என்றது அந்த 2 இன்ஸ்பெக்டர் மொத்தலையும் ஒரு பதட்டம். வீடியோ வருதான் கொடுக்கணும். ஆமாம் எடிட் பண்ணிக்கலாம்ல சார். அது எப்படி இன்ட்ராகேஷன் வீடியோ எப்படி எடிட் பண்ணுவீங்கன்னா நம்ம வீடியோ அது. நீங்கள் அந்த டிசம்பர் 2024 பதிவு செய்த வீடியோவை எத்தனை பேர் பார்த்திருக்கிறார்கள்? யூடியூபில் சென்று பார்க்கவும், எனது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். இதில் எழுதிட்டேன். இந்த முறை ஒரு வழக்கமாக குற்றவாளியை விசாரிக்கும் முறைக்கு மாறாக விசாரணை நடத்தப்பட்டது. இது மாதிரி ஒரு கேமராவை வச்சு என்னுடைய விசாரணை முழுமையாக வீடியோவில் பதிவு செய்யப்பட்டது. எதுக்கு சார்னு கேட்டேன், இல்லை பண்ண சொல்லியிருக்காங்க. சரி சார், நான் 2 ஆய்வாளர்கள் விசாரித்தார்கள். இதே மாதிரி ரோடு மைக்கு தான் கொடுத்து போட்டுட்டு நான் கேட்டேன், தம்பி சார் போலீஸ் கேமராமேன் லைட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னேன். அப்புறம் அவர் விசாரணை தொடங்கும் போது அவர்கிட்ட கேமராமேன்ட்ட கேட்டேன், சார் ஃபேன் ஆஃப் பண்ணுவான்னு கேட்டேன். ஆமாம் சார் நாய்ஸ் வருது. அவருக்கு இன்ஸ்பெக்டர் சொல்கிறதுக்கு பயம். நான் நமக்கு அடிக்கடி பண்ணுறோம்ல, அதனால் சார் ஃபேன் ஆஃப் பண்ணுங்க சார், நாய்ஸ் வரும், பிக்கப் ஆகாது. ஏன்னா எனக்கு தான் தெரியும் நான் என்ன பேச போகிறேன், நல்லா மாட்டினீங்க இருக்கான்னு நினச்சிக்கினேன். வழக்கம் போல் இந்த பேர் இதெல்லாம் கேட்டாங்க. அப்புறம் அந்த சம்மந்தப்பட்ட துப்புரவு தொழிலாளிகள் வீடியோவுக்கு வந்தாங்க. அந்த வீடியோவுக்கு வந்த உடனே நீங்கள் எதற்காக இப்படி பேசினீர்கள்ன்ற லைனில் ஏதோ ஒரு கொஸ்டின் இருந்தது. நான் இந்த வழக்கே இந்த ஸ்கேமை செஞ்சது செல்வ பெருந்தகை காப்பாற்றுவதற்காக சென்னை மாநகர காவல் ஆணையாளர் அருண் அவர்கள் உத்தரவின் பேரில் சொன்னோன்னா 2 பேர் இல்லை நீங்கள் சம்மந்தெல்லாம் பேசுறீங்களா சார் 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 நீங்கள்கிட்ட கேள்வி கேட்டீங்க, என்ன பதில் சொன்னாலும் ரெக்கார்ட் பண்ணிக்க. நீங்கள் இல்லை நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் பேசுறீங்க, சம்மந்தம் இல்லாமல் பேசினாலும் ரெக்கார்ட் பண்ணுங்க சார், வீடியோ ஓடிட்டு இருக்கு, நீ அப்படியே ரெக்கார்ட் பண்ணுங்க. முதல் படம் மாதிரி அது அப்படியே ரெக்கார்ட் பண்ணுங்க சார் நீங்கள் அப்படின்ன உடனே சரி இது சம்பந்தமான ஆதாரங்களை நீங்கள் கொடுங்கள், ஆதாரங்களை வைத்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆதாரங்கள் வைத்திருக்கிறேன். ஆதாரங்களை கொடுங்கன்னு கேட்டாங்க. ஆதாரங்களை கொடுக்க முடியாது என்றேன். ஏன் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க? நீங்கள் விசாரிக்கிற வழக்கு துப்புரவு தொழிலாளிகளை குஷ்டு தூங்குறாங்கன்னு சொல்லிட்டு இழிவாக பேசுனேன்ற வழக்கு. அந்த வழக்கில் செல்வ பெருந்தகை அக்யூஸ்டாக சேர்த்துட்டு ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டை சேருங்க, நான் ஆதாரத்தை தர்றேன். துப்புரவு தொழிலாளர்கள் குஷ்டு தூங்குறாங்கன்ட்டு பேசுனீங்கன்னு கேட்டால் ஆமாம் நான் பேசினேன், அதுக்கும் இந்த டாக்குமெண்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு. இல்லை இப்போ நீங்கள் பேசுனது உண்மையாக இல்லையான்றதை நீங்கள் நிரூபிக்கணும் இல்லை அப்படின்னா, சார் உண்மையாக இல்லையான்றதை பார்க்குறவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம், உங்ககிட்ட நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அதன் அடிப்படையில் ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்கள், நான் கொடுக்குறேன். இல்லை நீங்கள் பேசுகிறது உண்மையாக இல்லையான்ட்டு நீங்கள் சொல்லணும் இல்லையா அப்படின்னு. சார் அதுக்கு ஃபேக்ட் செக் பண்ணணுங்க, உங்களுக்கு ஃபேக்ட் செக் பண்ண அதிகாரம் கிடையாது. ஃபேக்ட் செக் யூனிட் தப்புன்னு உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டுருச்சு. நீங்கள் ஃபேக்ட் செக் பண்ண முடியாது. உங்களுக்கு அதுக்கான அதிகாரம் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் கேளுங்க அப்படின்னா. இல்லை நீங்கள் பேசுகிற விஷயத்தில் உங்களுக்கே நியாயம் இருக்குங்களா, அது நியாயம் இருக்கா இல்லையாவது நான் முடிவு பண்ணிக்கிறேன், இதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. வழக்கு சம்மந்தமாக என்ன இருக்கோ அதை கேளுங்க. ஏன்னா வீடியோ ஓடிட்டுருக்கு. அப்புறம் அந்த வீடியோவில் ஒரு இடத்துல கொடுத்த காசுக்கு மேலே நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லியிருந்தோம்மா ஃபஸ்ட்டு வீடியோவில், டிசம்பர் வீடியோ. ஆமாம் அதில் பேசுவாங்க பயனாளி. ஆமாம், அந்த பயனாளிகள் கொடுத்த காசுக்கு மேலே நடிக்கிறாங்க அந்த வீடியோவில்ன்ட்டு சொல்லியிருந்தீங்க. சிஎம் பேசுகிறார் அந்த வீடியோவில், எதை வச்சு அந்த மாதிரி சொன்னீங்கன்னா சார் சிஎம் வாரம் வீடியோ ரிலீஸ் பண்ணுறாரு, நேற்று கூட ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணார் பார்த்தீங்களா சூப்பராக ஆக அப்படின்னு அந்த வீடியோவில் பேசியிருப்பார், ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கலாம். அந்த வீடியோவில் வருது சார், நீ பார்த்தீங்களா நேற்று கூட கண்ணெல்லாம் போட்டிருப்பார் சார் சொன்னேன். இல்லை அது இருக்கட்டும், அந்த வீடியோ உங்களுக்கு எப்படி கிடைச்சதுலாம் சொல்ல முடியாது. அது ஏன் சோர்ஸஸ் கொடுத்தது, எதற்காக அந்த வீடியோ தயார் செய்யப்பட்டதுன்னா அது செல்வ பெருந்தகை விளம்பரம் தேடுறதுக்காக அந்த வீடியோவை தயார் செய்திருப்பார். அந்த ஸ்கீமே ஃப்ராடுன்னு எப்படி சொல்கிறீங்க, அந்த வீடியோவில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, எதன் அடிப்படையில் அப்படி சொன்னீங்க. இப்போவும் சொல்கிறேன், அந்த ஸ்கீமே ஃப்ராடு, எல்லாம் பதிவு பண்ணிக்கிங்க, அது ஃப்ராடு ஸ்கீமு. அரசாங்கம் ஏழை தொழிலாளிகளுக்கு வண்டி கொடுக்கணுன்னா 5 நிமிஷத்தில் ஏழை தொழிலாளிகளை கண்டறிஞ்சிட முடியும். ஏழை தொழிலாளிகளை கண்டறியறதுக்காக ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட நீங்கள் ஒப்பந்தம் போடுறீங்க. அந்த தனியார் நிறுவனத்தில் இயக்குனராக இருக்கவர் இந்த ஏழை தொழிலாளிகளோட வண்டியெல்லாம் மெயின்டைன் பண்ணுறேன்னு அவர் ஒரு நிறுவனம் தொடங்குறாரு. அந்த நிறுவனத்தில் செல்வ பெருந்தகையோட அண்ணன் பையன் டைரக்டரு. அப்போ இது ஃப்ராடு ஸ்கீம் இல்லாமல் என்ன ஸ்கீம் சார் இது அப்படின்னு சொன்னேன். நீங்கள் ஒரு ஸ்கீமு தொடங்கிறதுக்கு முன்னாடியே ஃப்ராடு ஸ்கீம்னு எப்படி சொல்கிறீங்க சார்? நான் ஒரு சார்ஜ் வைக்கிறேன்,
இது சார்ஜ் இது நீ சொல்கிறது தப்புன்னு ஒருத்தர் சொல்லட்டும் அப்படின்னு ஒன்று. இல்லை நீங்கள் தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி செய்கிறதுக்கு எப்படி நீங்கள் அந்த மாதிரி பேசலாம்? சார், பேசுகிறதுக்கான உரிமையை எனக்கு அரசியலமைப்பு சாசனம் கொடுத்துருக்குது. இல்லை நீங்கள் அதை சரியாக பேசாமல் தப்பாக பேசுறது நாங்கள் எப்படி வேடிக்கை பார்க்க முடியும்னா, சார் ஒரு நாளைக்கு 500 வீடியோ வருது, எல்லா வீடியோமா வெரிஃபை பண்ணுறீங்க? எல்லா வீடியோ வெரிஃபை பண்ணாமல் என்ன மட்டும் நீ பேசுறது கரெக்டாக நீங்கள் எப்படி கேட்குறீங்க? இல்லை எங்ககிட்ட இதில் கம்ப்ளைண்ட் வருது. அப்போ கம்ப்ளைண்ட் எதுக்கு வந்திருக்கோ அதை பற்றி மட்டும் கேளுங்க, வீடியோவில் பேசணும் உண்மை இல்லைன்னா கேட்காதீங்க என்று ஒரு 2 மணி நேரம் போனது. அதில் எங்கெங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ, சென்னை மாநகர காவல்துறை ஆணையாளர் அருண் என்றது அந்த 2 இன்ஸ்பெக்டர் மொத்தலே ஒரு பதட்டம். வீடியோ வருதான் போய் கொடுக்கணும். ஆமாம், எடிட் பண்ணிக்கலாம்ல சார்? அது எப்படி இன்ட்ராகேஷன் வீடியோ எப்படி எடிட் பண்ணுவீங்க? நம்ம வீடியோ அது அப்போலாம் எடிட் பண்ண முடியாது. அப்படியே எடிட் பண்ணுறதா இருந்தாலும் என்ன ஒருத்தன் திட்டிருக்கிறான், நீ அதை எடிட் பண்ணிட்டு வேற நீ தனியாக பார்த்து ரசிச்சுன்னு இருக்கிறியா, மொத்த வீடியோ கொடுன்ட்டு கேட்க மாட்டாரா காவல் ஆணையாளர்? அப்புறம் இதே மாதிரி ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க, ஒரு 50 கேள்வி ஃபார்ம் கொடுத்தாங்க. அதில் ஒரு கேள்வியை சொல்லி விடுகிறேன். நீங்கள் பத்திரிகை தொழில் செய்கிறீர்களா? எங்கே பதிவு செய்திருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டாங்க. நான் வேலை இல்லாமல் வெட்டியாக இருக்கிறேன் அப்படின்னு எழுதி கொடுத்தேன். நீங்கள் அந்த டிசம்பர் 2024 பதிவு செய்த வீடியோவை எத்தனை பேர் பார்த்திருக்கிறார்கள்? யூடியூபில் சென்று பார்க்கவும், எனது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் இதில் எழுதிட்டேன். அப்புறம் இந்த இதிலேருந்து எவ்வளோ வருமானம் வந்தது அப்படின்னு கேட்டாங்க. எந்த வருமானமும் வரல, பேங்க் அக்கௌண்ட்டு இல்லை, வந்து எல்லாம் ஹோல்டில் இருக்குது, துட்டு 10 பைசா கைக்கு வரல அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இது போல் இதுக்கான ஆதாரம் இருக்காதுன்னு கேட்டேங்க. இதெல்லாம் நாட் அப்ளிகபிள், உங்களுக்கு அவசியம் இல்லாத விஷயம் அப்படின்ட்டு சொல்லிட்டேன். மீண்டும் அவர்கள் துருவி மீண்டும் கேட்ட ஒரு விஷயம், இந்த இன்ஸ்பெக்டர் ஃப்ளைட்டில் போனதுக்கு டிக்கெட்டு செல்வப்பிறந்தை வாங்கி கொடுத்தார் என்று எதன் அடிப்படையில் சொல்கிறீர்கள்? இது சம்மந்தமாக ஆதாரம் உங்களுக்கு இருக்கிறதா? உங்கள் தான் சொன்னாங்க. அது அவங்ககிட்ட போய் எப்படி சொல்ல முடியும்? ஜென்ரலாக எனக்கு சோர்ஸஸ் சொன்னாங்க. எனக்கு சோர்ஸஸ்ஸு நான் 2வது முறை இந்த வழக்கில் கைதாகிட்டு நான் சிறையிலேருந்து வெளியே வந்த பிறகு நிறைய பேர் என்கிட்ட பேசுனாங்க. அப்போ தான் எனக்கு செல்வ பெருந்தகைக்கும் இதற்குமே தொடர்பு இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். அது வரைக்கும் நான் என்னைக்காவது நான் இந்த செல்வ பெருந்தகை ஏதோ ஊழல் பண்ணியிருக்கான்னு நினச்சேன். இந்த கேஸில் அரெஸ்ட் பண்ணதுக்கு அருண்கிட்ட அவர் பேசி தான் இந்த கைது நடந்துச்சுன்றது எனக்கு உள்ளபடியே தெரியாது. வெளியில் வந்து இந்த தகவலை சொன்னோடனே தான் நானும் முடிவு பண்ணேன். எனக்கும் தெரியும் சார், நானும் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தவன். இன்ஸ்பெக்டர் ஃப்ளைட்டில் போகணுன்னா ஜியோ போடணும், அரசு உத்தரவு, அரசாணை வெளியில் வேண்டும். அரசாணை வருவதற்கு எப்படியும் 1 மாதம் ஆகிடும் மினிமம். அந்த 1 மாதம் ஆகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, போலீஸில் நார்மலாக அர்ஜென்சிக்காக சீக்ரெட் ஃபண்ட், இந்த ரகசிய நிதினு ஒன்று இருக்குது, அதுலேருந்து எடுத்து டிக்கெட் போட்டுருவாங்க. போட்டுட்டு அரசாணை வந்தோடனே பில்லு கிளைம் பண்ணி ரெக்கவர் பண்ணுவாங்க. அது எந்த மாதிரி வழக்குக்கு நடக்கும்னா, இப்போ இந்த 2 கோடி இந்த ஸ்கேம் சொன்னேன்ல, டிஜிட்டல் ஸ்கேம், இதில் 2 கோடி ரூபாய் வச்சிருக்கிற அக்யூஸ்டு கொல்கட்டாவில் இருக்கான். தாமதப்படுத்தினா ஓடிடுவான், அவன் எல்லாம் தாண்ட போகிறான்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல டப்புன்னு அனுப்புவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு கிட்னாப் கேஸு, ஒரு மர்டர் கேஸு, இது போன்ற தீவிரவாதம் தொடர்பான வழக்குன்னா காசு எடுத்து முதல்ல போய் அக்யூஸ்டை பிடி அப்படின்ட்டு அனுப்புவாங்க. இது மாதிரி யூடியூப்பில் பேசின கேஸுக்கெல்லாம் காலையில் ஒரு வாட்டி ஃப்ளைட்டு, சாயங்காலம் ஒரு வாட்டி ஃப்ளைட்டு சாங்ஷன் பண்ணவே மாட்டாங்க. இல்லை சார், ஒரு கேள்வி. இப்போது அரசுக்காக ஒரு தனியார் நபர் ஒரு வழக்குக்காக ஒரு ஸ்கீமுக்காக தனிநபர் வந்து அவரோட காசு செலவழிக்கிறார், ஏதோ ஒரு மோட்டிவ் அவருக்கு இருக்குது. ஆமாம், அப்போ நாளைக்கே ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணால் அவர் உள்ள வர மாட்டார். செல்வ பெருந்தகை நிச்சயமாக வருவார். ஏன் இந்த வழக்கை வந்து இப்போ நம்ம மேலே போட்டு நம்ம விசாரிக்க போயிட்டு வந்தில்ல, இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றினா எப்படி இந்த ஐஓ போயிட்டு வந்தார் மதுரைக்குன்றது தெரியுமா? தெரிய வருமா, தெரிய வராதா? இவ்வளோ வழக்கு போட்டிருக்கிறீங்க, இந்த வழக்குக்கு மட்டும் ஏன் சார் மதுரைக்கு போயிட்டு ஃப்ளைட்டில் போயிட்டு அவசரமாக அரெஸ்ட் பண்ண வர்றீங்க? ஏனென்றால் வேகமாக கைது செய்யவில்லை என்றால் ஜாமீனை வெளியே வந்து விடுவேன். அதுக்கு முன்னாடி கைது பண்ணி சிறையிலேயே வைக்கணும். அதற்காகத்தான் இது நடந்திருக்குது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் எனக்கு தெரிஞ்சவர்களை இதே போல் பதிவு செய்து விட்டு வந்து விட்டேன். எப்போது கேட்டாலும் இந்த பதிலை தான் நான் சொல்லுவேன்றதையும் நான் சொல்லிட்டேன். வீடியோவில் வர ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. கொடுத்தார்கள் என்றால் அதையும் எடிட் பண்ணி நாமளே காப்பி கேட்க வேண்டியதாங்க, பப்ளிஷ் பண்ணிடலாம். கேட்குறேன், அடுத்த வாட்டி நாளைக்கு போகிறோம்ல கையெழுத்து போடுறதுக்கு கேட்போம். இதுதான் நடந்தது. அண்டு இதையும் பதிவு செய்கிறதுக்கான காரணம், இதில் விசாரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. குஷ்டு தூங்குனாங்கன்னா அந்த கூடுதலாக அந்த விஷயத்தில் இன்னொன்று சொன்னேன். நீங்கள் இப்படி அவர்கள் குடித்து விட்டு உறங்குகிறார்கள் என்று ஒட்டுமொத்தமாக ஒரு சமுதாயத்தையே இப்படி பேசியிருக்கிறீர்களே, அவர்கள் வருத்தப்பட மாட்டார்கள்னு கேட்டார். அந்த வீடியோவில் எந்த இடத்துல சார் துப்புரவு தொழிலாளர்கள் அத்தனை பேரும் குஷ்டு தூங்குறாங்கன்ட்டு நான் எங்கே சார் சொல்லியிருக்கேன்? சொல்லலை. ஒன்று. இன்னொன்று, அந்த ஸ்கீம் பேரே பாப் அண்ட் மாம் ஸ்கீம். துப்புரவு தொழிலாளிகள் அத்தனை பேரும் குடித்து விட்டு வீட்டிற்கு பணம் தரவில்லை என்பதற்காக அந்த லோனையே பெண்கள் பேரில் தான் சேங்ஷன் பண்ணோம். ஆம்பளை வேலை செஞ்சாலும் லோனு பெண்ணுக்கு தான், பேமெண்ட் பெண்ணுக்கு தான் போகும். அது ஸ்கீமே அப்படி. மலத்தாள்றாமா, குடிக்காமல் எப்படி மல்லுவான் சாகடையே?
இந்தியா பூரா இப்படி தான் இது. அதனால அரசும் அந்த ஸ்கீமையை பெண்ணுக்கு கொடுக்குது. அது போக ஊர் பூராக மதுக்கடைகளை திறந்து வைத்திருக்கக்கூடிய தமிழக அரசு குஷ்டு தூங்குறதுக்கு பெருமைப்படணும் சார், வருத்தப்படக்கூடாது என்று இதையும் சொன்னேன். அவர்களுக்கு தர்ம சங்கடம், அவங்க கமிஷனர் திட்டுறேன், சிஎம் திட்டுறேன், பதிவு செய்து கொண்டார்கள். வேறு வழியில் வீடியோ ஆன் பண்ணது அவங்க தானே, நான் பேசத்தான் செய்வேன். இந்த வீடியோலாம் பார்த்து அருணா பேசினா என்ன சொல்லுவாங்க, டேய் அண்ணன் வரணும் திட்டது நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். பிறகு போகும்போது இங்கேருந்து செல்லும் போதே அந்த இன்ஸ்பெக்டர் அட்ரஸ் பண்ணி ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு போட்டேன். நான் இந்த மாதிரி இந்த டேட்டில் இந்த செக்ஷனில் என்ன அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அரெஸ்ட் பண்ணி என்னை ரிமாண்டுக்கு கொண்டு போகும்போது ஜட்ஜ் உங்களை ரிமாண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு, இதில் 2 குரூப் எங்கே இருக்குன்னு கேட்டார், உங்களால் பதில் சொல்ல முடியல, பதில் சொல்ல முடியாதனால தான் ஜட்ஜ் ரிமாண்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, இதுக்கு நடுவே நீங்கள் 2வது வீடியோ கோட் பண்ணி என்ன நீங்கள் சம்மன் பண்ணுறீங்க, இப்படி நீங்கள் சம்மன் பண்ணுறது நிச்சயமாக கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது, என்னை அலைக்கழிக்கணுன்ற நோக்கத்தில் தான் நீங்கள் பண்ணுறீங்க. நீங்கள் மதுரைக்கு போயிட்டு வரதுக்கு ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து கொடுத்தது செல்வ பெருந்தகை, அவர் தான் இதில் மெயின் அக்யூஸ்டு. நீங்கள் அவரோட தூண்டுதல் பேரில், அருணோட தூண்டுதலின் பேரில் தான் என்ன இன்றைக்கி விசாரணைக்கு அழைச்சிருக்கீங்கன்னு ஒரு கடிதம் ஒன்று எழுதி அவர்கிட்ட கொடுத்துறேன், இதை வச்சுக்கங்க சார் அப்படின்னு. ஏன்னா இதையும் கொடுத்துட்டேன். அதில் கடைசியாக ஒரு வரி சேர்த்துருந்தேன், செக்ஷன் 248 என்று நினைக்கிறேன், புதிய சட்டம். பொய்யாக வழக்கு பதிவு செய்தால் 5 ஆண்டு சிறை தண்டனை, இதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். இது ஏன் சார் போட்டிங்கன்னா, சார் நான் கேஸ் போடுவேன் சார், இது மூடிட்டு இருந்த கேஸு, இது பொய் கேஸுன்னு நான் கேஸ் போடுவேன், உங்களையும் ப்ராசிக்யூட் பண்ணுவேன். குவாஷ் ஆச்சுன்னா ஒரு மேலே கேஸ் போடுவேன். ஆமாம், உங்களுக்கு சட்டம் அந்த ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கு. ஒருத்தரை உள்நோக்கத்தோட ஒருத்தரை ஹேரஸ் பண்ணுறதுக்காக கேஸ் போட்டிங்கன்னா ப்ராசிக்யூட் பண்ணுறது சட்டத்தில் இடாது. இதை யாரும் பண்ண மாட்டாங்க, நான் விட மாட்டேன். தொல்லை விட்டா போச்சுன்னு போச்சு அப்பா போதும்னு போவாங்க, நான் விட மாட்டேன். என் மேலே கேஸு போட்டால் அத்தனை அதிகாரிகளும் சட்டத்தின் முன் பதில் சொல்ல வேண்டும். பொய் கேஸ் தானே போட்டிங்க, ஊருக்கே தெரியும்ல, அதை நிச்சயமாக ப்ராசிக்யூட் பண்ணேன். அதுலேயும் கிரேவ் கிரைமில் இது மாதிரி பொய் வழக்கு போட்டால் 10 ஆண்டு சிறை தண்டனை, அதையும் எழுதி கொடுத்து விட்டு வந்து விட்டேன். இப்போது நம்ம போர்ஷன் முடிஞ்சிருச்சு.